ini udah nanti tidur di kapal ber. குட்டி நேபாள் தான் போயிட்டு இருக்கோம். குட்டி லடாக் போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க லடாக். ஹாய் ஆல், வெல்கம் டு பவி தீபக் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் ஒரு மலை ஃபுல்லாகவே, அதாவது 30 ஏக்கரா பக்கமாக திபெத்தன் டெம்பிள் தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தாங்க இது. நாங்கள் திபெத்தன் டெம்பிளுக்கு வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு போனோம், எந்த ரூட்டில் போனோம், எந்த வழியை போனால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நேரில் போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வாங்க போகலாம். இந்த டெம்பிள் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்குது. இந்த கோவிலுக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, போகும்போது ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க. நீங்கள் புலி சிறுத்தையெல்லாம் அசால்ட்டாக பார்க்கலாம். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா சிறுத்தையில் வந்து மனுஷங்களை வந்து அடிச்சிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக தான் போகணும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஹில்ஸ் ட்ரிப்பெல்லாம் போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து ஒரு 5 பேருக்கு மேலே பிளான் போடுங்க. ஏன்னா நம்ம போகிறது வந்து ஹில்ஸுங்க, ரிசர்வ் ஏரியா. நமக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுறதுனா கூட நமக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கே ஆளுங்க வர ஸோ ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்குதுங்க. இப்போ எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா கோபி தான். நாங்கள் எந்த வழியாக போனோம்னா, கோபிலேருந்து கடம்பூர்லேருந்து ஹாசனூர்லேருந்து நாங்கள் போயிட்டோங்க. நாங்கள் இப்போ கோபியிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து காலையில் ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நேரமாக வந்து கிளம்பிக்கங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இயர்லி மார்னிங் கிளம்புறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நேரமாக வர முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் தங்குறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிட்டன் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடம்பூர் மலைக்கு வந்து என்ட்ரி ஆகிட்டேங்க. இதுதான் வந்து மலையோட அடிவாரம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடம்பூர் மலையோட வீடியோ பற்றி நிறைய டைம் நான் போட்டிருக்கிறேங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கங்க. இதுக்கு முன்னாடி கடம்பூர் பற்றின என்ன வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னா, உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சங்கு வந்து நம்ம கடம்பூரில் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ போடுறதுக்காக கடம்பூர் பற்றின ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துக்கங்க. இதான் பார்த்தீங்கன்னா கடம்பூர் செக் போஸ்ட்டுங்க. இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. ஏதாவது வந்து நம்ம உள்ளே ஏதாவது கொண்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து பைக்கை வந்து எங்கேயுமே நிறுத்த வேணாங்க, நீங்கள் பாட்டுக்கு பைக்கில் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எங்கேயாவது நிறுத்துனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்களும் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சுங்களா. சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நிறுத்திட்டு ஆளுக்கு ஒரு ஜெர்க்கின் எடுத்து போட்டு கிளம்பிட்டோம். இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் பையன் வந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தான். என்னடா பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டே இருந்தான். உண்மையாக நாங்கள் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எவ்ரி க்ரீனாக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு பசுமையாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம இங்கே இருக்கிற இடத்துக்கும் இதே நீங்கள் மலை சைடில் போய் பாருங்கள், அந்த ஒரு வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். அதோட ஸ்மெல்லே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூலிகை கலந்த ஸ்மெல்லுன்னு கூட சொல்லலாம். அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா ப்ரீத்தோட லெவல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சீராக தான் இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா மல்லியம்மன் கோயிலுங்க. இதோட வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயில் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயிலுங்க. சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி வரும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா மலை உச்சியிலேருந்து தண்ணி வருது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு போயிட்டு வீட்டில் அதை ஹீட் பண்ணி குடிப்பாங்க. ரொம்பவுமே நல்லதுங்க மூலிகை தண்ணி. நாங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் எப்போவுமே போனேன் அப்படின்னா மறக்காமல் ஒரு வாட்டர் பாட்டிலில் அந்த தண்ணி வந்து ஃபில் பண்ணிப்பேன். இப்படி கடம்பூருக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 ஹேர் பென்ஸ் இருக்கும். இது நம்ம திம்பத்தில் போனோம் அப்படின்னா 28 ஹேர் பென்ஸ் பெண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஹேர் பெண்டு தான். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு. ஆனால் ரூட் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்கும். நாங்கள் போன டைமில் வந்து இது மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் மழை டைமில் போனீங்க அப்படின்னா அருவியெல்லாம் அங்கங்கே குட்டி 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 அருவியாக நிறைய கொட்டும். ஸோ ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது மாதிரி வந்து ரோட்டில் வந்து மழை தண்ணி போயிட்டுருக்கையில் வண்டியை வந்து பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா வந்து வழுக்கி விட்டுரும். இப்போ நம்ம கடம்பூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பங்க் ஒன்று இருக்கும். ஸோ போகும்போதே வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 சைடு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒவ்வொரு டைம் போகும்போது இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் ஒரு பூ வந்து எப்பவுமே பறிச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் எங்களுக்கு முன்னாடி போனவங்கலாம் வந்து ஆளக்கானா எங்கள் ஆளுங்களாம் எங்கடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் பேக்கரியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போயிட்டு ஆளுக்கு ஒரு சமோசா பஜ்ஜி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வயிற்றை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கட்டு வருங்க. ரைட்டில் போனீங்க அப்படின்னா குன்றி, இப்படி லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற அந்த கொள்ளைகாலுக்கு அந்த கோவிலுக்கு வந்து போகிற ரூட்டுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் ரொம்பவுமே திக் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டிப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இதுக்கு அடுத்த ஊருங்க. அந்த ஊரில் வந்து ஒரு சில படமெல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஊரில் உள்ள மக்களோட மெயின் வேலை என்னென்னா யானையில் விரட்டுறதா இருக்குங்க. பாவங்க அவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, வாழையெல்லாம் வந்து அதிகமாக சாகுபடி வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. யானை தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து ஒவ்வொரு தோட்டத்துக்குமே வந்து கரண்ட் கம்பி போட்டிருப்பாங்க. கரண்ட் கம்பி போட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னி தொல்லையெல்லாம் வந்து தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாகவே இந்த சோளத்தட்டை இருக்குங்களா, அந்த சோளத்தட்டை தான் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. உண்மையாகவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த கிராமம். நம்ம இங்கே இருந்துட்டு இது மாதிரி ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் அப்படின்னா மைண்ட் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போயிட்டு வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நாங்கள் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மழைங்க. சரி மலையில் சிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு தான் அப்புறம் போனோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் சரி மழை பெஞ்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து எல்லாருமே இப்போ ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக தான் நாங்கள் பிளான் பண்ணி போவோம். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நாங்கள் எல்லாருமே ட்ரிப் போகிறோம் அப்படின்னா ஃபேமிலி ட்ரிப்பு தான். குறைஞ்சபட்சம் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ட்ரிப்புக்குன்னு கிளம்பிட்டோம் அப்படின்னா 15 பேர் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் 15 பேருமே தான் நாங்கள் போவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மழையும் கொஞ்சம் விட்டுருச்சு. ஸோ வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம் திரும்ப. என்ன கொஞ்சம் மழையில் நனைஞ்சதுக்கு கொஞ்சம் குளிரடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிளம்பிட்டாங்க. இது ஏன் இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போவாங்க. ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள்லாம் போக மாட்டோம். நாங்கள் வந்து குழந்தைய வச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வெயிட் பண்ணி எங்களை சேர்ந்து தான் கூப்பிட்டு போவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா 90-100 போவோம். ஸோ அது பிரச்சனையே இல்லை. இப்போ குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஸோ ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைய வச்சிட்ருக்கோங்களா. ஸோ அதனால் நாங்கள் பொறுமையாக தான் போய்க்கிறது எங்கே போனாலும் வந்தாலும். ஸோ இப்படி ஃபேமிலியே நீங்கள் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா எல்லா பைக்குமே வந்து ஒட்டுக்காக போய்க்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பைக்கு வந்து பஞ்சர் ஆகிட்டா கூட
ஸோ கூடவே வரும்போது டக்குனு தான் பிளான் போட்டுக்கலாம். நம்ம வந்து முறுக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அவங்களாம் வர வந்து லேட் ஆகும். ஸோ அந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தனியாக நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு அருவி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா, உண்மையாகவே மலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மனசு அவ்வளோ ஒரு அமைதியாயிரும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிளேஸ் எல்லாம். நீங்கள் போய் பாருங்கள், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். இதுலேருந்து லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா நம்ம அந்த கடம்பூரில் இருக்கிற சங்கு கோவில் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கோவிலோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். அந்த கோவில் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஏலஞ்சியில் தான் லொக்கேட் ஆகிருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ போயிட்டே இருக்கிறோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சுங்க. ட்ரிப்புன்னு போட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். மற்ற ஃபேமிலி எப்படின்னு தெரியல, பட் எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஜாலியான ஃபேமிலி தான். அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எந்த ஒரு இது கேட்டாலுமே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் எங்கள் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு டிபேட் அங்கே பின்னாடி வர்றாங்க பாருங்க, அதே நாட்னாரு. அப்படி நாட்னாரோட வீட்டு இடையில ஒரு வால் உட்காந்துருக்கு, தெரியுதுங்களா? காய்கறி பார்த்தீங்களா பாருங்க. சைடில் வந்து இருக்கிறதுல ஆனால் இருந்தாலும் லைட்டாக ஒரு பயம் தான். ஆப்போசிட் வண்டி வந்து அப்படின்னு போயிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா திபெத்தியன் டெம்பிள் போகிறதுக்கு மொத்தம் 3 ரூட் வந்து இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம், சத்தி, திம்பம், ஹாசனூர். ஸோ அந்த ரூட்டில் போய்க்கலாம். நீங்கள் ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தி பக்கம், ஈரோட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா கோபி பக்கம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரூட் வந்து கோபி, கடம்பூர், ஹாசனூர். ஸோ அது வந்து செகண்ட் ரூட்டுங்க. தேர்ட் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா கோபி, பர்கூர் வழியாக வந்து போய்க்கலாம். ஸோ இதில் எங்களுக்கு எந்த ரூட் வந்து பக்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபி, கடம்பூர், ஹாசனூர். ஸோ நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழியாக தான் நாங்கள் போனோம். உண்மையாகவே நீங்கள் இந்த இயற்கையை லவ் பண்ணுறவங்களா இருந்தால் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே இயற்கையான பிளேஸாக தான் இருக்குங்க. எனக்கு அந்த ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் எனக்கு அந்த ஒரு இடம் ஞாபகமாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா இடம் வந்து ஒரு அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம இந்த ஒரு இயற்கையை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வர்ணிக்கவும் வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க. இந்த மலைக்கு மேலெலாம் போய் பார்த்தா தான் தெரியுது உலகம் வந்து இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சும்மா ஊட்டி, கொடைக்கானலுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஏரியாலாம் இருந்துச்சு. நாங்கள் போன கிளைமேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சில் கிளைமேட் தான். இதுக்கு முன்னாடியே வந்து மழை பெஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லாவே ஜில்லுன்னு இருந்துச்சு. ஊட்டியை விட பயங்கர கூலிங்காக தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஊர் பார்த்திங்க அப்படின்னா திங்களூருங்க. ஸோ திங்களூர் தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மழை ஃபுல்லாகவே அந்த ஒரு அது பேர் என்ன சோளத்தட்டை, கம்பு, சாமை இதுதான் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் உசுரே இல்லைங்க. ஆப்போசிட்டில் வந்து பஸ்ஸுக்காரங்க செம ஸ்பீடாக தான் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வண்டி ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹில்ஸ் ட்ரிப்பில் பஸ் எல்லாம் எப்படி வரும்னு நமக்கே தெரியும். ஏன்னா எங்கள் மாமனார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வண்டியை கொண்டு குறுக்கால நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உசுறு தான் வந்துச்சு. அந்த ஒரு செகண்ட் உசுரே இல்லை. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து அப்லோடு பண்ணியிருப்பேன். இது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து ஒரு தாத்தா வந்து ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு தாத்தாவில் 2-3 பேர். அப்போது யானை என்ன பண்ணுச்சுன்னா திடீர்னு சடன்னு வந்து அவங்க துரத்த ஆரம்பிச்சிருச்சிங்களாம்மா. நாங்கள் போய் அந்த தாத்தாட்ட கேட்கும்போது அந்த தாத்தா கண்ணீரோடு சொன்னாங்க, உண்மையாகவே அம்மா நீங்கள் கீழே இருக்கிறனால நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க,
மலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு இவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லைன்னு வந்து மற்றவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நாங்கள் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுனா கூட பல கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுனா கூட நாங்கள் பல கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உசுரை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கணுமா, எப்போ வந்து எந்த விலங்கு வரும்னு சொல்லவே முடியாது. அன்னைக்கு யானை வந்து துரத்துனது நான் கீழே விழுந்து எங்களுக்கு கை காலில் காயமே ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஆடு இருக்குல்ல, அந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா ஆட்டை தூக்கி அக்கட்டால் வந்து வீசிருச்சிங்களாமா. ஸோ வந்து யானை வந்து ரொம்பவுமே ஆக்ரோஷமாக இருக்குமா இந்த சைடு உள்ள யானையெல்லாம் அப்படின்னாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா குக்கி முள்ளுன்னு சொல்லுவாங்க. அதாவது மலையில் அவங்களோட தோட்டத்தில் வேலிக்காக இந்த கொக்கி முள்ளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு கொக்கி முள் பார்த்திங்க அப்படின்னா யானையே வந்து பயப்படுங்க இந்த கொக்கி முள்ளை கண்டு. நமக்கே பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் குத்துச்சு அப்படின்னா வந்து கொக்கி மாதிரி குத்திக்கும் இந்த முள். ஸோ அதனால் யானைக்கோசரமே வச்சுருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிராமங்க. இந்த கிராமமும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சராகவும் இருந்துச்சு. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சுங்க ரோடெல்லாம். அப்புறம் பைக்கில் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அங்கங்கே கல் குழி அப்படி தான் இருந்துச்சு ரோடெல்லாம். அப்புறம் ஒரு குட்டி ஒரு ஸ்கூல் ஒன்று வந்து இருந்துச்சுங்க. அதாவது 5th படிக்கிற வரைக்கும் இந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூல் வந்து இருந்துச்சு. அப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதாவது பேர் என்ன, குட்டி நேபாள் தான் போயிட்டுருக்கோம். குட்டி லடாக் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க லடாக். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மேலே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரோடெல்லாம் ரொம்பவுமே டேஞ்சராக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் பயம்தான் பிடிச்சிருச்சிங்க. ஏன்னா பைக் ஓட்டுறவங்க வந்து நல்லா தான் ஓட்டுறாங்க, இருந்தாலும் இதெல்லாம் வந்து புலி இருக்கிற இடங்க. இந்த இடத்துலலாம் வந்து புலி வந்து அசால்ட்டாக கிராஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அங்கே ஒரு தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, போகிறதெல்லாம் போகிறீங்க, எல்லோரும் ஒட்டுக்கா போங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சாமி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து நம்ம சத்தியமங்கலம் கேள்விப்பட்டிருப்பாங்க, சத்தியமங்கலம்னாவே புலிகள் காப்பகம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பன் ஐயா வந்து இந்த கால் வைக்காத இடமே கிடையாதுங்க. மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட நல்லதெல்லாம் வந்து வீரப்பன் ஐயா பண்ணியிருக்கிறாங்க. இந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மரம் ஏகப்பட்ட மரம் இருக்குதுங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன், அதாவது சந்தன மரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 அடி, கரெக்டாக 30-40 அடிக்கு ஒருக்க எப்படியாவது ஒரு சந்தன மரம் வந்து கம்பல்சரி இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போய்கிட்டே இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா யானைகள் நடமாடும் பகுதின்னு சொல்லி போர்டு தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா புலிகள் நடமாடும் பகுதின்னு சொல்லி போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த கோட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து வந்து நம்ம என்ன விலங்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வந்து கண்காணிச்சுப்பாங்க. இந்த மாதிரி புதர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புதருக்குள்ளே அசால்ட்டாக புலி பதுங்கி தாக்குங்க. இந்த மாதிரி ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா புலி வந்து நிறைய பேரை வந்து அடித்து கொண்டிருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல புலியை பார்க்குறோம் அப்படின்னா அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம அது இருக்க இடத்துக்கு தான் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு இடம் தெரியுதுங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து போன டைம் நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா கரடி பார்த்தோம் இந்த இடத்துல. ஒவ்வொரு டைம் போகும்போது நாங்கள் ஒவ்வொரு வைல்ட் அனிமல் வந்து பார்த்துருவோம். இந்த மூங்கிலாம் பாருங்கள் எப்படி உடச்சி கிடக்குதுன்னு. இதெல்லாம் மூங்கில் ஏன் உடச்சி கிடக்கு அப்படின்னா எல்லாமே யானையோட அட்டகாசம் தாங்க. யானை என்ன பண்ணுன்னா வரும், அசால்ட்டாக மூங்கில உடச்சி தின்ட்டு அதை பாட்டு போட்டு போயிடும். இது ஒரு கிராமங்க, இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான கிராமம் இந்த கிராமந்தான். இவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் பட்ட பகல்லே நாங்கள் வந்து புலியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் போகிற வழியில் ஒரு ஆலமரம் ஒன்று இருந்துச்சிங்களா. ஸோ அது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு ஆலமரம் தான். பார்த்தீங்களா போர்டு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போர்டு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹாசனூர் வந்து செக் போஸ்ட் வந்து வந்துட்டோம். இதான் பார்த்திங்கன்னா ஹாசனூர் செக் போஸ்ட்டுங்க. இது வந்து ஆசனூர்னு சொல்லுவாங்க, ஹாசனூர்னு சொல்லுவாங்க.
இப்போது இந்த செக் போஸ்ட்டில் வந்து திரும்ப நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ரெண்டாவது வந்து எங்கே போகிறீங்க, எத்தனை பேர் போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க அப்படின்ட்டு நிறைய கொஷின் கேட்பாங்க. அப்புறம் வந்து நம்ம கையில் வந்து அந்த பாட்டில்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ பாட்டில்லாம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக வந்து அனுமதி கிடையாது. திரும்ப வந்து போர்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே திக் ஃபாரஸ்ட்டு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சரான பிளேஸ்னால் இந்த ஒரு காடு தான். இந்த ஹாஸ்னூர் செக் போஸ்ட்டில் இருந்து அந்த கொள்ளைகால் போகிற ரோடு வரைக்கும் ரொம்பவுமே டேஞ்சருங்க. இந்த இடத்துல வந்து நிறைய புலியெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னோடய வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அதாவது ஃபாரஸ்ட் கார்டாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நிறைய புலியெல்லாம் பார்த்துருக்கதா எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கொள்ளைகால், அதாவது அந்த திம்பத்தியின் டெம்பிள் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகிறனால உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவுமே பூஸ்டப் பண்ணோம். ஸோ வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.